கீரை சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லித்தரேன். சிறுபருப்பு, இது கீரை, சிறுகீரை, பச்சை மிளகாய், தக்காளி, பூண்டு, சீரகம், மஞ்சத்தூள், பெருங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சுருங்க. குக்கரில் வேக வச்ச பிற்பாடு மண்சட்டி, இந்த மாதிரி மண்சட்டியில் நல்லா மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், கடைஞ்சாச்சு. இந்த மாதிரி மண்சட்டி வாங்கி வச்சுக்கோங்க. இப்படி கீரைங்கள்லாம் மண்சட்டியில் தான் கடையணும். கடைஞ்சாதான் சாப்பிட ருசியாக இருக்கும், நல்லதாக உடம்புக்கு. இப்போ அடுப்பில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிடணும். பொரிஞ்சோன்னே வரமிளகாய் போட்டுக்கோங்க. வரமிளகாய் போட்டுட்டு கூடவே வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க. நான் இது மிளகாத்தூள்லாம் சேர்க்க மாட்டேன். வெறும் பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் தான். அதுதான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. செஞ்சு பாருங்கள். கொஞ்சோண்டு சும்மா ஒரு கடலக்காய் சைஸில் எடுத்துக்கோங்க. போட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இதை தூக்கி ஊற்றிட்டேன். உப்பு போட்டுக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப போடாதீங்க. நான் அடிக்கடி சொல்கிறது அதான், தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இது சும்மா ஒரு கொதி வந்தால் போதும். கீரை குழம்பு ரெடி.